மேற்கு வங்காளத்தில் நடந்த 3வது கட்ட தேர்தலில் வன்முறை ஏற்பட்டு வெடிகுண்டு வீசியதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர் பலியானார். மேற்கு வங்கத்தில் 3401 வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்தவையாக கண்டறியப்பட்டு அங்கு பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. ஓட்டுப்பதிவு துவங்கிய காலை 7 மணிக்கெல்லாம் ஆண்களும் பெண்களும் வரிசையில் நின்று ஓட்டளித்தனர். இதனால் ஓட்டுப்பதிவு விறுவிறுப்புடன் துவங்கியது. ஓட்டுப்பதிவு சுமூகமாக போய்க் கொண்டிருந்த நிலையில் முர்சிதாபாத் தொகுதியில் திடீரென்று மோதல் ஏற்பட்டது. ஒரு ஓட்டுச்சாவடி முன் திரிணாமுல் காங்கிரஸ் ஏஜென்ட்டுகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏஜென்ட்டுகளுக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டது. அப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டர் ஒருவர் பலியானார். இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது. அந்த ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட வந்த வாக்காளர்கள் பயந்து நாலாபுறமும் சிதறி ஓடினர். ஓட்டுப்பதிவு நிறுத்தப்பட்டது. தகவல் கிடைத்ததும் கூடுதலாக பாதுகாப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்திற்கு உயர் போலீஸ் அதிகாரிகள் விரைந்து வந்து அமைதியை ஏற்படுத்தினர்.